உதயநிதியை ஓரங்கட்டுங்கள். மு.க. ஸ்டாலினுக்கு மெசேஜ் அனுப்பிய உடன்பிறப்புகள். ஆதரவாளர்களை வைத்து வேலையை காட்டிய கனிமொழி. தேர்தல் தோல்வியால் வீதிக்கு வந்த திமுக குடும்ப சண்டை. வணக்கம் நண்பர்களே. சட்டமன்ற தேர்தல் தோல்வியை மு.க. ஸ்டாலினால் ஜீரணிக்கவே முடியவில்லை. அண்ணாதுரை காலத்திலிருந்தே திமுக ஒருமுறை கூட 2 முறை தொடர்ச்சியாக ஆட்சி செய்ததில்லை. ஆனால் அதை நான் உடைத்தெறிவேன். 2வது முறையும் திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்து முதல்வர் பதவியில் நீடிப்பேன் என்று கூறி வந்தார் ஸ்டாலின். ஆனால் அவர் போட்ட கணக்கெல்லாம் தப்பு கணக்காகிவிட்டது. புதிதாக அரசியலுக்கு வந்த விஜயிடம் தோல்வியடைந்து உச்சகட்ட அதிர்ச்சிக்கு ஆளாகி இருக்கிறார் மு.க. ஸ்டாலின். இந்த நிலையில் திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளும் தற்போது ஒட்டுமொத்தமாக விஜய் பக்கம் போய்விட்டதால் அதுவும் மு.க. ஸ்டாலினுக்கு பெரும் கவலையை கொடுத்திருக்கிறது. அடுத்தடுத்து வரும் தேர்தல்களில் தனித்து போட்டியிட்டால் பரிதாபமாக தோற்று விடுவோமோ என்று ஃபீல் பண்ணி கொண்டிருக்கிறார். அதோடு தன்னுடைய தோல்வியை கருத்தில் கொண்டு அதிமுகவை போலவே திமுகவினரும் தாவேகாவில் இணைந்துவிடக் கூடாது என்று கருதும் மு.க. ஸ்டாலின் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக நிர்வாகிகளுடன் இதுவரை பல ஆலோசனை கூட்டங்கள் நடத்திவிட்டார். குறிப்பாக திமுகவின் தோல்விக்கு என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? கட்சி தலைமையின் செயல்பாடு சரியில்லையா? என்னுடைய செயல்பாட்டில் ஏதேனும் குற்றம் உள்ளதா? கூட்டணி கட்சிகள் திமுகவுக்கு எதிராக செயல்பட்டார்களா? தாவேகாவுக்கு இந்த அளவுக்கு தமிழக மக்கள் ஓட்டு போட்டதன் காரணம் என்ன என்பது குறித்த பல கேள்விகளுக்கு திமுக உடன்பிறப்புகளிடத்தில் பதில் கேட்டுள்ளார் மு.க. ஸ்டாலின். இதற்காகவே ஒரு புதிய இணையதளத்தை தொடங்கியிருக்கும் ஸ்டாலின், அதில் உங்களது மனதில் தோன்றும் எண்ணங்களை தயங்காமல் தெரிவியுங்கள். நீங்கள் சொல்லும் கருத்துக்களை மனதில் ஏற்றி கட்சியில் மாற்றம் செய்வது, என்னுடைய நிலைப்பாட்டில் மாற்றங்களை செய்வது எதுவாக இருந்தாலும் அதை சரிப்படுத்துவதில் நான் உறுதியாக இருக்கிறேன் என்று கூறிய ஸ்டாலின், உடன்பிறப்பின் குரல் .in என்கிற பிரத்யேக இணையதளத்தை தொடங்கியிருக்கிறார். அதில் எழுத்து மூலமாகவோ ஆடியோ மூலமாகவோ திமுக தோல்வி குறித்த உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் கூறியிருந்தார். அந்த வகையில் இதுவரை 4.6 லட்சம் கருத்துக்கள் திமுகவுக்கு வந்துள்ளதாம். அதில் பல கருத்துக்களில் சினிமா மோகத்தில் தமிழ்நாட்டு மக்கள் விஜய்க்கு வாக்களித்து விட்டார்கள், மற்றபடி திமுக ஆட்சி இந்த முறை மிக சிறப்பாக நடைபெற்றதாகவே பெரும்பாலான பொதுமக்கள் கூறுகிறார்கள். அதோடு இளைஞர்கள், தாய்மார்கள் மொத்தமாக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்களித்ததோடு மும்முனை போட்டி வெடித்ததால் திமுகவுக்கு எதிர்பாராத தோல்வியை கொடுத்துவிட்டது. என்றாலும் தாவேகாவுக்கு கிடைத்த இந்த வெற்றி நிரந்தரமானதல்ல. மீண்டும் திமுகவினர் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வர முடியும் என்று உற்சாகமான செய்திகளை அனுப்பியுள்ளார்களாம். ஆனால் இன்னும் சிலரோ திமுகவின் இந்த தோல்விக்கு உதயநிதிதான் காரணம் என்று வெளிப்படையாகவே கூறியுள்ளார்களாம். எழுத்துப்பூர்வமான கருத்துக்கள் என்பதால் இது அவர்கள் தைரியமாக சொல்லி இருப்பதாக கூறுகிறார்கள். அதோடு உதயநிதி பொறுப்புக்கு வந்த பிறகு கட்சியில் சீனியர்கள் யாரையும் மதிப்பதில்லை. தனக்கு வேண்டப்பட்டவர்கள், தன்னை தலைவராக போற்றும் நபர்களுக்கு மட்டுமே கட்சியில் முக்கிய பொறுப்பு கொடுக்கிறார். இதனால் 50 ஆண்டுகளாக திமுகவுக்கு உழைக்க பல சீனியர்கள் பதவியிலிருந்தே தூக்கி எறியப்பட்டுள்ளார்கள். அதோடு கூட்டணி கட்சி தலைவர்களையும் அவர் மதிப்பதில்லை. அதனால்தான் இந்த முறை திமுகவினரே திமுகவுக்கு எதிராக செயல்பட்டதோடு கூட்டணி கட்சியினரும் திமுகவுக்கு எதிரான வேலை செய்தார்கள். அதனால் இந்த தோல்விக்கு முழு காரணம் உதயநிதி ஸ்டாலினின் செயல்பாடுதான். அதனால் அவருக்கு கட்சியில் முக்கியத்துவம் கொடுப்பதை குறைக்க வேண்டும். இல்லை என்றால் திமுக அடுத்தடுத்து சந்திக்க போகும் தோல்விகளை தடுக்க முடியாது என்பது போன்று கருத்து கூறியுள்ளார்களாம். இது மு.க. ஸ்டாலினுக்கு கடுமையான அதிர்ச்சியை கொடுத்துள்ளதாம். தனக்கு பிறகு தனது மகன்தான் திமுகவை வழிநடத்தப் போகிறவர். அதனால்தான் அவர் சந்தித்த முதல் தேர்தலிலேயே அமைச்சராகி துணை முதலமைச்சராக்கினோம். ஆனால் இவர்களோ உதயநிதி திமுகவில் முக்கிய பொறுப்புக்கு வந்தால் வெற்றி பெற முடியாது என்று சொல்கிறார்களே என்று சில திமுகவினருடன் இது குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். அப்போது அவர்கள் இந்த 4.6 லட்சம் மெசேஜ்களில் அதிகமானோர் நெகட்டிவ் கமெண்ட்களை கொடுத்துள்ளார்கள். இதை கொடுத்தவர்கள் கனிமொழியின் ஆதரவாளராகத்தான் இருக்க முடியும். அவர்களை தான் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்காமல் மொத்தமாக விரட்டியடித்தார் உதயநிதி. இதனால் கனிமொழி மட்டுமே அவரது ஆதரவாளர்கள் அனைவருமே திமுகவுக்கு எதிராக திரும்பி இருக்கிறார்கள். கட்சிக்குள் இருந்து கொண்டே கட்சிக்கு எதிரான வேலைகளை செய்கிறார்கள். அதனால் இவர்களின் கருத்துக்களை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். எப்படி உதயநிதி கனிமொழியின் ஆதரவாளர்களை சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பே கட்டம் கட்டினாரோ அதே போன்று நீங்களும் இது போன்ற மெசேஜ்களை கிழித்து எறிந்து விடுங்கள். இதையெல்லாம் மனதில் ஏற்றிக்கொண்டு ஃபீல் பண்ண வேண்டாம் என்று கூறியிருக்கிறார்கள். என்றாலும் மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரை உதயநிதியால் கட்சிக்குள் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது உண்மைதான். ஆனால் இதை இப்படியே விட்டால் இப்போது திமுகவின் கூட்டணி கட்சிகளே திமுகவுக்கு எதிராக திரும்பி தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு கொடுத்திருப்பது போன்று அடுத்து திமுகவுக்குள்ளே இருந்தே திமுகவுக்கு எதிராக வேலை செய்தால் எப்படி நாம் அரசியலில் வெற்றி பெற முடியும்? அதனால் இதுபோன்ற மெசேஜ்களுக்கு நாம் சரியான தீர்வு காண வேண்டும். இதுபோன்ற கருத்துக்களை கண்டிப்பாக திமுக புள்ளிகள் தான் எழுதியிருப்பார்கள் என்பது நன்றாக தெரிகிறது. ஆனால் கட்சியில் உள்ள அனைவருமே ஒருமித்த கருத்தோடு இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களுடன் இருந்தால் அதுவே நம்முடைய வெற்றியை பெரிய அளவில் பாதிக்கக்கூடும்.
அரசியலில் எதிர்காலம் இல்லாமல் போய்விடும். அதனால் அடுத்தபடியாக கனிமொழிக்கும் கட்சியில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவர் டெல்லி அரசியலில் இருந்தாலும் தமிழக அரசியலில் அவரது பங்களிப்பை அதிகப்படுத்த வேண்டும். அப்போதுதான் அவரது ஆதரவாளர்களை அமைதிப்படுத்த முடியும். திமுகவுக்கு எதிராக வேலை செய்வதை தடுக்க முடியும். திமுகவை நேரடியாக எதிர்ப்பவர்களை நாம் சமாளித்து விடலாம். ஆனால் கட்சிக்குள்ளே இருந்து கொண்டு நமக்கு எதிராக வேலை செய்பவர்களை நம்மால் என்ன செய்ய முடியும்? அதனால் அனைவரிடத்திலும் சமாதானமாக செல்வதுதான் நமக்கு நல்லது என்று கூறியுள்ள மு.க.ஸ்டாலின், எதிர்காலத்தில் உதயநிதி மட்டுமே டார்கெட்டாக வைக்காமல் கனிமொழிக்கும் கூடுதல் முக்கியத்துவம் கொடுப்போம். கட்சி நலனை பாதுகாக்க வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள பல கட்சிகளும் உடைந்து துண்டு துண்டாகிவிட்ட நிலையில் திமுக மட்டும்தான் உடையாமல் இருப்பதாக நாம் நினைக்கிறோம். ஆனால் இந்த கட்சிக்குள்ளும் பல துண்டுகள் இருக்கிறது. அதுதான் சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு காரணமாகிவிட்டது. அதனால் முதலில் நமக்குள் இருக்கும் பிரச்சனைகளை நாம் தீர்க்க வேண்டும். கட்சியில் உள்ள அனைவரையும் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்துள்ளாராம் மு.க.ஸ்டாலின். அதன் காரணமாக அடுத்தபடியாக கட்சி பணிகளில் கனிமொழிக்கும் அவரது ஆதரவாளர்களுக்கும் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கும் மு.க.ஸ்டாலின் முடிவு எடுத்துள்ளாராம். ஆனால் தற்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் உதயநிதி ஸ்டாலினோ அடுத்தபடியாக கட்சி முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட வேண்டும் என்பதற்கான வேலைகளில் தற்போது தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். ஆனால் இந்த நேரத்தில் கனிமொழியும் உள்ளே கொண்டு வந்து திணித்தால் தற்போது இருக்கும் திமுகவும் 2 துண்டுகளாகிவிடும் என்று தனது தந்தையிடத்தில் மல்லு கட்டி வருகிறாராம். அதோடு கட்சியை முழுமையாக என்னுடைய கட்டுப்பாட்டில் விட்டுவிடுங்கள். நான் கண்டிப்பாக பெரிய அளவில் வளர்த்து அடுத்து வரப்போகிற தேர்தலில் திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்து விடுகிறேன். அதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பும் முழு சுதந்திரமும் கொடுங்கள் என்று ஸ்டாலினிடத்தில் கேட்டுக்கொண்டு வருகிறாராம் உதயநிதி. அந்த வகையில் தற்போது கட்சியை காப்பாற்ற வேண்டும், உட்கட்சி பூசலுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காக கனிமொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று மு.க.ஸ்டாலின் நினைக்க, உதயநிதியோ கனிமொழியை உள்ளே விடக்கூடாது, கட்சியை முழுமையாக எனது கட்டுப்பாட்டில் விட்டுவிடுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று இன்னொரு பக்கம் அவருக்கு குடைச்சல் கொடுத்து வருகிறாராம். அந்த வகையில் திமுக உடன்பிறப்புகளிடத்தில் மு.க.ஸ்டாலின் கருத்து கேட்ட இந்த நேரத்தில் இதுவரை சத்தமில்லாமல் நடந்து கொண்டிருந்த திமுகவின் குடும்ப சண்டை தற்போது வீதிக்கு வர தொடங்கியுள்ளது. இப்படி திமுகவுக்குள் ஒரு குடும்ப சண்டை தலை தூக்கியுள்ள நிலையில் அதிமுகவின் எடப்பாடி மீது அதிருப்தி அடைந்த 25 எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். ஆனால் இப்போது எஸ்.பி. வேலுமணி தனது ஆதரவாளர்களுடன் மீண்டும் அதிமுகவில் இணைந்திருக்கிறார். சி.வி. சண்முகம் மட்டுமே தனித்திருக்கிறார். இந்த நிலையில் நேற்று எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர் ஆகியோர் இபிஎஸ் தரப்பு கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்திக்கு எதிராக சபாநாயகரிடத்தில் கடிதம் கொடுத்திருந்ததை திரும்ப பெற்றுள்ளார்கள். அதையடுத்து எஸ்.பி. வேலுமணி கூறுகையில், நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது தாவேகாவுக்கு ஆதரவாக நாங்கள் வாக்களித்தோம் என்றாலும் எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடிதான். எங்களுக்குள் பிளவு இல்லை, கருத்து வேறுபாடுதான் இருந்தது. அது தற்போது தீர்ந்துவிட்டது என்று கூறியுள்ள எஸ்.பி. வேலுமணி, தற்போது அதிமுகவிலிருந்து வெளியேறி எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்திருப்பவர்கள் மீண்டும் தாய் வீட்டுக்கு திரும்ப வேண்டும். அனைவரும் ஒன்றிணைந்து எடப்பாடி தலைமையில் செயல்படுவோம். சி.வி. சண்முகமும் விரைவில் எங்களுடன் சேர்ந்து விடுவார் என்று தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் அதிமுகவில் ஒரு புயல் வீசி முடிந்துள்ள நிலையில் தற்போது திமுகவில் கனிமொழி, உதயநிதிக்கிடையே ஒரு பெரும் புயல் உருவெடுத்துள்ளது.